நான் வந்து விஜய் டிவி யோகாசிரி வந்து ஜி தமிழ் சரிங்கம்மாப்பா. ஆனால் விஜய் டிவியில் பாடுறவர் வந்து யோகாசிரியை வாழ்த்துறாங்கன்னா அவங்களுடைய திறமை தான். நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. அருமையான பாடகி, எதிர்காலத்தில் உண்மையவே நல்ல அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அவருடைய பாட்டுக்கு நான் ரொம்ப அடிமைனே சொல்லலாம். ஒரே ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டை நான் சொல்கிறேன். அந்த பாட்டை பாடுறீங்களாம்மா? இல்லை பாடுறதுன்னு ரைட். அந்த பாட்டை பாட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதே போல் இப்போ 2 நாளுக்கு முன்னே வந்து நான் கனடாவுக்கு போயிருந்தேன். கனடா, அமெரிக்கா பக்கத்தில். இப்போ அங்கே திவினேஷ் அங்கே இருக்கிறான். டைட்டில் இவங்களோட பாடின திவினேஷ் அங்கே இருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. ஒரு 500 பேர் என்னை கேட்டிருப்பாங்க, யோகாசிரி அந்த பாப்பாவை கூப்பிட்டு வர முடியுமா, அந்த பொண்ணு வந்திருந்தா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அது வந்து அவங்க அப்பா அம்மா தான் முடிவு பண்ணணும். நான் கேட்டேன், அங்கே கனடாவிலே சொன்னாங்க, இல்லை அந்த பொண்ணு வந்து படிக்கிறாங்க, விசா எடுத்து பண்ணணுன்றதுக்காக ஒரு சிரமத்துக்கு எதுக்கு. இங்கேயே இவங்களுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. உங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சி போயிட்டுருக்காங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போனோடனே இங்கே ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் தயவு செஞ்சு திசை சுற்றி போடுங்க. ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா யோகாசிரி தான் வந்துட்டு இருக்காங்க, நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்க வளரணும். உங்களுடைய ஆதரவில் கண்டிப்பாக இவங்களை போன்ற கலைஞர்களுக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி போன வாரம் மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் இவங்களை பற்றி கேட்குறாங்க யோகாசிரி. அதனால் தயவு செய்து சிரமம் பார்க்காம நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா நிறைய நீங்கள் உங்களுடைய லைஃப் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? தயவு செய்து போங்க. நீ பேசுகிறீங்களா? என்ன ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிறைய ஓட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ரன்னரப்பாக வர வச்சது நீங்கள் தான். உங்களோட அன்பு ஆதரவு நீங்கள் லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் நிறைய ட்ரெண்ட் ஆகிருக்கேன். வந்து எனக்கு நிறைய மலேசியா கனடாலாம் வந்தால் கூட நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை முடிச்சுட்டு தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கெலாம் நன்றி சொல்கிற விதமாக தான் நான் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாமே நான் இப்போ போய் நான் பாடிட்டுருக்கேன். உங்களுக்கெலாம் நன்றி சொல்லணுன்னு தான். அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலான்னு தான் நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நான் வந்து உங்களுக்கெலாம் பாடிட்டுருக்கேன். நன்றி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. வாமா கேரளாமா வா. அண்ணே ஒரு நாட்டுப்புற பாட்டு கேட்டாங்க. நம்ம அந்தோணிதாசன் பாடின ஒரு பாடல்.